ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 79வது தசகம். ருக்மிணி ஹரணம், ருக்மிணியின் கல்யாணம். நீ குண்டின தேசத்தை அடைந்தாய். சேனைகளோடு பலராமன் உன்னை பின்தொடர்ந்தான். குண்டின தேசத்தில் தான் ருக்மிணி இருக்கா, அங்கே போனான். ராஜா பீஷ்மன் உன்னை வரவேற்று உபசரித்தான். நீ வந்து சேர்ந்ததை தெரியப்படுத்திய அந்தணருக்கு ருக்மிணி மரியாதை செய்தார். அந்தணர் வழியாக கண்ணன் சொல்லி அனுப்பினான், ருக்மிணியிடம் தான் வந்து சேர்ந்து விட்டேன் என்று. புவன காந்தனான உன்னை நோக்கி ஜனங்கள் ருக்மிணி எடுத்த முடிவை அறிந்த ஜனங்கள் வருத்தப்பட்டார்கள். இவ்வளவு புவனகாந்தனாக இருக்கின்ற இந்த ஆசாமி விட்டுட்டு சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ருக்மிணி நினைச்சானே அப்படின்னு அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அதுதான் அர்த்தம். இதுவரையும் புரியுற சீக்வன்ஸ். குண்டின தேசத்துக்கு கண்ணன் சென்றான். அங்கே ராஜா பீஷ்மன் வரவேற்றான். ருக்மிணிக்கு அந்தணர் மூலம் செய்தி சொல்லி அனுப்பினான் கண்ணன் தான் வந்து சேர்ந்ததை. பலராமன் சேனையோடு பின்தொடர்ந்து இருக்கின்றான். இவ்வளவு அழகான கண்ணனை விடுத்து சிசுபாலனுக்கு மனம் முடிப்பதற்கு முடிவு செய்த ருக்மிணியை பற்றி ஜனங்கள் வருத்தப்பட்டார்கள். இரவு கழிந்தது. ருக்மிணி மங்களகரமான ஆடை ஆபரணங்களுடன் காவலர்கள் புடைசூழ பார்வதி தேவியை வணங்க கோவிலுக்கு வந்தாள். கிருஷ்ணனையே கணவனாக அழிக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டினாள். பார்வதி கோவிலுக்கு வந்தால், ஆனால் சுற்றி வர படையெல்லாம் இருந்தது, காவலர்கள் இருந்தார்கள். அப்புறம் பார்வதிட்ட கிருஷ்ணனே கணவனாக வர வேண்டும் என்று மனமுருக வேண்டினாள். ருக்மிணியை காண வேண்டும் என்ற ஆசையில் பல அரசர்களும் கோவிலின் வாசலில் கூடியிருந்தார்கள். அவள் அழகான பொண்ணு, மற்ற ராஜாக்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்கள். அவர்களும் வந்து நின்றார்கள். நீயும் ருக்மிணியை கவர்ந்து செல்ல நல்ல தருணத்திற்காக காத்திருந்தாய். ஸோ ரைட் அக்கேஷன். அப்படி ஆலயத்திலிருந்து வெளியே ருக்மிணி வந்தாள். அவள் அருகே சென்று அவள் கையை பற்றி தேரில் ஏற்றிக்கொண்டு கவர்ந்து சென்றாய். ராஜாக்கள்லாம் இவளை பார்த்துட்ருக்காங்க. அவள் முன்னாடியே, அவர்கள் கண் முன்னாடியே ருக்மிணி கையை பற்றி தேரில் ஏற்றிக்கொண்டு கவர்ந்து சென்றாய். எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிரிகள் கூச்சலிட்டனர். ருக்மிணியை கவர்ந்து செல்கிறான் கண்ணன் அப்படின்னு. இந்த எடப்பயல் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு கண்ணனை எளப்பமாக பேசுகிறார்கள் மற்ற அரசர்கள். இந்த எடப்பயல் எங்கிருந்து வந்தான் என்று உன்னை அரசர்கள் தாக்க வந்தார்கள். யாதவர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். யாதவர்கள் பலராமனுடன் வந்த அந்த சேனைன்னு புரிஞ்சுக்கலாம். நரிக்கூட்டத்தை பார்த்து சிங்கம் அசராது, அதே போல் நீ கம்பீரமாக நின்றாய், அசையாமல் நின்றாய். இந்த ராஜாக்களை பார்த்து பயப்படவில்லை. ருக்மிணி உன்னை எதிர்த்து போர் செய்ய வந்தான். ருக்மிணி எதிர்த்து போர் செய்ய வந்தான். அவனை கட்டி போட்டு தலையை முட்டையடித்து மீசையை மழித்து அவன் கர்வத்தை அடக்கினாய். புரியுது நினைக்கிறேன். பலராமன் சொன்னதன் பேரில் அவனை மேலும் காயப்படுத்தாமல் விடுவித்தாய். பிறகு மகாலட்சுமியான ருக்மிணியுடன் துவாரகைக்கு சென்றாய்.
அர்த்தமாக இருக்கு. உனது அன்பினைக் கண்டு ருக்மிணி சற்றே நாணமடைந்தாள். வெக்கமாயிடுத்து அவளுக்கு. இவ்வளவு பிரியமாக இந்த ஆசாமிக்கு இப்போ தேரில் தூக்கின்னு வரவாள் ருக்மிணி, அண்ணா அண்ணா மொட்டையடிக்கிறான், இது மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு அந்த நினைப்பினை பார்த்து ஒரு மாதிரி வெட்கப்பட்டாள் அவள். சற்றே உன்னுடைய அன்பினை கண்டு ருக்மிணி சற்றே நாணமடைந்தாள். புதிய மன வாழ்க்கையின் ஆனந்தத்தை நன்கு ரசித்து அனுபவித்தாள். ருக்மிணி தவா படிச்சுட்டேன். அதாவது புதிய மன வாழ்க்கையின் ஆனந்தத்தை நன்கு ரசித்து அனுபவித்தாள் ருக்மிணி. அவளை சந்தோஷப்படுத்தி நீ ஆனந்தம் கண்டாய். அவளை சந்தோஷப்பட்டுல கண்ணனுக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். முகுந்த பவத் சரிதானி நா பிரகதாம் கததாந்திம் அபாகுரு பிரகததாம் அகததாந்திம் அபாகுரு. அர்த்தம் ஒன்றும் இல்லை. முகுந்தனே, உன் சரித்திரத்தையும் பெருமைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எனக்கு நோயினால் உண்டாகும் தாபத்தையும் சோர்வையும் போக்கி அருள வேண்டும். உன் சரித்திரத்தையும் பெருமைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எனக்கு நோயினால் உண்டாகும் தாபத்தையும் சோர்வையும் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு இந்த 79வது தசகமான ருக்மிணி ஹரணம் அப்படிங்கிறத முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.